வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வெற்றி பயணம் முருகா பக்தனின் கதை. அதிகாரம் 1. மறைந்த விழா, மறுபிறப்பான பக்தி. தென்காசி அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் பாலவலம். இந்த கிராமத்தில் இருந்த முருகன் கோவில் மிகவும் பழமையானது. 1000 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த திருவிழா கடந்த 10 ஆண்டுகளாக நடக்காமல் நின்றுவிட்டது. காரணம், 2 பெரிய குடும்பங்கள் கோவிலின் மேலாண்மையில் மோதிக்கொண்டதால் விழா முழுமையாக தடைபட்டு விட்டது. அந்த குடும்பங்களின் பிளவு ஊரையும் பிரித்து வைத்தது. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும்தான் இவற்றை கடந்து ஒரு கனவு கண்டு வந்தான். அதிகாரம் 2. ஒரு சிறுவனின் கனவு. அவன் பெயர் ரத்தினவேல். கல்லூரியில் படிக்கும் ஒரே பிள்ளை. அவனது தந்தை பழைய காலத்தில் முருகனுக்கு பஜனை குழுவில் பாடிக்கொண்டிருந்தவர். இப்போது உயிரில்லை. தந்தையின் ஆசை, நம் ஊரில் திருவிழா ஒலி ஒலிக்க வேண்டும், முருகனுக்கு பூஜை நடக்க வேண்டும். அந்த ஆசையை ரத்தினவேல் தூக்கிக் கொண்டே வாழ்ந்தான். ஒரு நாள், நானே விழா நடத்த போறேன் என்று ரத்தினவேல் தனது நண்பர்களிடம் பலமுறை சொன்னான். அட, எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம்? அந்த குடும்பங்களை தெரியாமா என நண்பர்கள் எச்சரித்தார்கள். ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் நம்பினான். முருகன் இருக்கிறதான், நான் செய்கிறேன். அதிகாரம் 3. எதிர்ப்பு, அனுசரிப்பு, எண்ணங்களின் கசப்பு. ரத்தினவேல் ஒரு நாள் கோவில் வாசலில் நின்று திருவிழா நடத்த போறேன் என்று கிராம மக்களுக்கு அறிவித்தான். முதல் எதிர்ப்பை கொடுத்தது அந்த 2 குடும்பங்களே. நீ என்ன, திகட்டாம விழா நடத்த போறியா? உன்னால முடியுமா? கோவிலுக்கே நீ உரிமை இல்லை என ஆரம்பித்து அவனை தவறாக பேசியார்கள். ஆனால் ரத்தினவேல் கோபப்படவில்லை. அவன் சொன்னதொரு வாக்கியம்: முருகனுக்கு விழா நடத்த உரிமை யாருக்குமே இல்லை, அது கடமை மட்டும்தான். இந்த வாசகம் சில பெரியவர்களின் மனதை கிளறியது. அந்த குடும்பத்தில் இருந்த சில பெரியவர்கள் அவனது நேர்மையை பார்த்து ஒதுங்கிக் கொண்டார்கள். அதிகாரம் 4. ஆரம்பிக்கத் தொடங்கிய அர்ப்பணிப்பு. ரத்தினவேல் ஒரு குழு அமைத்தான். ஊரில் இருந்த 7 நண்பர்கள், வேலைக்கு போய்க் கொண்டிருந்தவர்கள், விவசாயிகள், சிலர் தொழிலாளிகள். அவர்களுடன் இணைந்து தினமும் சாயங்காலங்களில் கோவிலை சுத்தம் செய்தான். பணமில்லையா? பரவாயில்லை. பணத்தோடு உண்மையும் வேண்டுமா? அவன் கடைக்கு முன் நின்று ஒரு டொனேஷன் குட்டி பெட்டி வைத்தான். பணம் சேரவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு வயதான பாட்டி ஒரு 10 ரூபாய் நாணயம் போட்டுவிட்டு, அட பிள்ளை, நீ நல்ல காரியம் செய்றே, இந்த மாதிரி பசங்களால தான் ஊர் மாறும் என்றாள். அந்த வார்த்தை தான் ரத்தினவேலுக்கு வலிமையாயிற்று. அதிகாரம் 5. பக்தியின் சோதனைகள். விழா 10வது நாளில் அவன் மீது போலீஸ் கேஸ் போடப்பட்டது. அந்த 2 குடும்பங்களில் ஒருவரால் கோவில் சொத்துக்களில் அனுமதி இல்லாமல் உபயங்கள் நடத்த முயற்சி என புகார். ரத்தினவேல் போலீஸ் நிலையத்துக்கு செல்ல நேர்ந்தது. அவனை விசாரித்த போலீசாருக்கு கூட அவனது பக்தி புரிந்து போனது. உனக்கு ஆளும் சுத்தம் இருக்கே, ஆனால் சற்றீதியாக செயல்படணும் என்று வழிகாட்டி அனுப்பினர். இப்போது அவன் தலை குனிந்து போகவில்லை. அவன் சட்டப்படி NOC வாங்கி முருகன் கோயில் உபய நிதி, தாளம் கோலத்துடன் விரைவில் திருவிழா